வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கறிச்சோறு தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. அரை கப் சின்ன வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாயை மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஊற்றி இருக்கிறது கடலெண்ணெய். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டையும் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதோட 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. மட்டன் மசாலா எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். இது சரியாக இருக்கும். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துருச்சு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். 300 கிராம் அளவுக்கு மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்து வந்த பிறகு குக்கரை மூடி குறைஞ்ச தீயில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குறைஞ்ச தீயில் வேக வைக்கும்போது நல்லாவே வெந்துடும். பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரிசியை பாத்திரத்தில் போட்டுடலாம். மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் தான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 1க்கு 1.5ங்கிற கணக்கில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதா இருந்தால் எப்போவும் சாதத்துக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில ஒரு 2 தரம் கண்டிப்பாக கலந்து விடணும். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். 3/4 பதத்துக்கு சாதம் வெந்துருச்சு. இதை மறுபடியும் ஒரு தரம் நல்லா கலந்து விடணும். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த மட்டன் குழம்பையும் குழம்போடையே சேர்த்துடலாம். 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும்.
நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு அதில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு அது மேலே பாத்திரத்தை வச்சிடலாம். குறைஞ்ச தீயில் ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் எரியட்டும். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து திறந்துடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட கறி சோறு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் வறுவலோடையோ சிக்கன் வறுவலோடையோ இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு தட்டு சோறு உடனே காலியாயிரும், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கறிச்சோறை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.